இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த ஒரு நிதியமைச்சரும் சரி உணவுத்துறை அமைச்சரும் சரி ஒரு வெள்ளப்போருக்கு வரும்போது நான் வந்து சாப்பாடு கூட தூக்கிட்டு போகிறப்பா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் போனே கிடையாது. ஆனால் மதுரையில் வந்து வைகையத்தில் வெள்ளம் சரியாக வருது. இந்த சைடு சிம்மக்கல், இந்த சைடு அங்கே ஆரப்பாளையம், கோரிப்பாளையம் அந்த ஏரியாவில் மக்கள் அங்கே தாண்டி வந்து சாப்பாடு கொடுக்கணும். அப்போ வந்து காமராஜர் கலெக்டரு அவங்க எல்லாத்திட்டையும் கொடுத்துட்ருக்கார். எப்போ நீங்கள்லாம் ஒரு சாப்பாடு கொடுங்க, நான் வந்து மக்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே வந்து வாங்கிட்டு வந்து அல்லக்கை எல்லாமே சாப்பாடை வச்சுக்கிட்டு இங்கே சிம்மக்கல்லே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ முதலமைச்சர் காமராஜர் வந்துட்டு என்னப்பா பார்த்தா சாப்பாடு கொடுக்கல, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஐயா அந்த நமக்கு அரை அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு, நம்ம எப்படியா கொண்டு போக முடியும், ஆடா வெண்ணையலா இப்படி வேட்டியை மடிச்சுட்டு போவாங்களா கேட்டு ஒரு கூட சாப்பாடு தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு தண்ணியில் அரையில் தண்ணியில் அவர் நடந்து போனார். அன்னைக்கு வச்சதாங்க வைகத்தில் வந்து அவருக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி. அதே மாதிரி இப்போ அன்னைக்கு நம்ம மதுரையில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போகும்போது வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 2 பாலம் வரும். அந்த 2 பாலத்துலேயும் வந்து காமராஜர் ஒரு 4 ட்ரிப் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எப்பவும் கேட்டு போட்டிருக்காங்க. அப்போ வந்து டிரைவர்கிட்ட கேட்டிருக்காரு, தம்பி இது வந்து நமக்கு மெயின் ரோடு தானே? ஆமாம் ஐயா, அப்போ வந்து நமக்கு சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் மெயின் ரோடு, இன்றைக்கி தான் பைபாஸ் அதுன்னு வந்துருச்சு, அப்போ இதுதான் மெயின் ரோடு, அப்போ இது ஒரு பாலம் போட்டால் நல்லா இருக்குமே. அதாவது ஒரு டிரைவர்கிட்ட ஐடியா கேட்டு பாலம் போட சொன்ன ஒரே மனுஷன் நமது கர்மவீர காமராஜர். இன்னைக்கு போடுறாயா ஒரு உதாரணத்துக்கு எத்தனையோ கூட்டத்தை கூடுறான், அதுக்கு எதிர்கட்சிகள் ஆகும்னு 1000 இது பண்ணுறான். அந்த மாதிரி இருக்கிறதுலே ஒரு டிரைவர்கிட்டையும் பிஏகிட்டையும் கேட்டு ஐடியா கொடுத்து போடு, எவன்கிட்ட ஐடியா காண போடியா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணவர் காமராஜர், பெருந்தொலை காமராஜர் அவர்கள். அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வருவேன், போர் வரட்டும் பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். வந்தால் அதுவும் சிறப்பாக இருக்கும், எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.